மாங்காய் சீசன் வந்தாச்சு. இனி மாங்கால என்னென்ன ரெசிபியெல்லாம் செய்ய முடியுமோ, அத எல்லாமே செஞ்சு சாப்பிட்ற வேண்டியது தான். இன்னைக்கு ஒரே ஒரு மாங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்து பொடிசா கட் பண்ணிட்டு, அதில சில்லி பவுடர், உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டேன். இந்த கடைகள்லலாம் கட் பண்ணி குடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். ஈவினிங் போல ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடலை இருந்தது. அத வந்து வேக வச்சு குடுத்துட்டேன். நைட்டுக்கு பெருசா பசியெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா திடீர்னு எனக்கு வெல்லம் போட்டு பால் பாயாசம் சாப்பிடணும் போல இருந்தது. அத தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பால்ல சேமியா, ஜவ்வரிசி தனியா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வெல்லம் சேர்த்து தான் செய்ய போறேன். ஸோ டைரக்ட்டா வெல்லம் சேர்த்துட்டீங்கன்னா, பால் திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வெல்லத்த தனியா நல்லா கரைச்சுட்டு, வடிகட்டி அதுக்கப்புறமா கொஞ்சம் கூலாக விட்டு இதோட நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாலும் திரிஞ்சு போகாது. இதில நட்ஸ் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி வறுத்துட்டு இதில சேர்த்துக்கலாம். இத நல்லா சில்லுன்னும் நீங்க சாப்பிடலாம். 1 ஹவர் ஃப்ரிட்ஜில வச்சுட்டு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஹெல்தியா நாட்டு சர்க்கரை, வெல்லம் சேர்த்து செஞ்சு குடுத்து பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்தியும் கூட.